திஷா ப்ளீஸ், வெரோனிகா சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்காத. ஷீ இஸ் ஆங்கிரி. ஹார்ட் ப்ரோக் ஆனதுனால அவ கொஞ்சம் கோவமா இருக்கா. நான் இந்த பிளேட்டை வச்சுட்டு வரேன். சரி வேண்டான்னா நான் எடுக்கல. பட் ஏன் இவ்வளவு கோவமா இருக்க நீ? நீ என்ன நினைக்கிற? இந்த பிளேட் எடுக்கிறதுக்கு நான் கோவப்படுவேனா? grow up. கூட இருக்கவங்க மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது. ரித்திக், now you started really irritating me. One second. ஸ்டார்டடா? நான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதானே. ஃபர்ஸ்ட் டைம் நாம மீட் பண்ணும்போது நீ கூட எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தியே. எல்லாரும் முன்னாடி நான் கூட டாக்ஸி வந்துருச்சுன்னு சொன்னேன். எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் நீ கூட சொன்ன you are irritating meன்னு. இந்த irritatingன்ற பட்டம் வந்து எனக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சு. So bring something new. Hey, this is your attitude. I'm so casual. I'm so cool. உன்னோட இந்த attitude ரொம்ப irritating-ஆ இருக்கு. ரித்திக், நீ அந்த பொண்ணோட மனச நோகடிச்சிருக்க. அவ நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அவகிட்ட என்ன போய் சொன்ன? நான் கல்பிரிட்னா? என்னாலயா? திஷா, நான் என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்காக உன் பேரை யூஸ் பண்ணேன். நான் அவகிட்ட தட் ஐ லைக் யூன்னு சொன்னதும் அவ ஆடி போயிட்டான். இந்த சான்ஸ நான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் உன்னை பத்தி பேசுறதுக்கு நான் ஆரம்பிச்சேன். தென் ஐ மேட் ஹர் பிலீவ் நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? அவ சொன்னா லெட்ஸ் பிரேக் அப்னு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லும் போது அவ ஒத்துக்கிட்டு இருந்தான்னா ரொம்ப ஈஸியா பிரேக் அப் ஆயிருக்கும். எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் பிடிக்கல. அதனாலதான் என்ன நானே காப்பாத்திக்க உன் பேரை யூஸ் பண்ணேன். சரி ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். நீ வேணா எங்கேயாவது என் பேரை யூஸ் பண்ணிக்க. வேற யாராவது உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ, யாராவது பாய் ஃப்ரெண்ட் இல்ல உன் பின்னாடி சுத்துறவன், ஐ டோன்ட் மைண்ட். இன்ஃபேக்ட் நான் இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் பி ப்ரௌட். என்னோட பேரு உனக்கு யூஸ் ஆச்சேன்னு. சோ அதான் சொல்றேன், நீ ப்ரௌடா ஃபீல் பண்ணு. உன்னோட பேரை யூஸ் பண்ணதுனால என்னோட பேச்சுலர் ரோல் காப்பாத்தப்பட்டது. போதும். எனஃப். உன்னை மாத்தவே முடியாது. திஷா, இப்படி சொன்ன எப்படி? பிரேக்கப் ஆயிடுச்சு. உன் உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சாரி. இவ்வளவு நாள் எனக்கு சொந்தமா இருந்த நீ இப்ப யாருக்கோ சொந்தமாயிட்ட. என்னைக்காவது அவன் தலையில நீ ஏன் விழக்கூடாது? சாரி. சாரி. மறுபடியும் இந்த மாதிரி என்ன வந்து இடிச்ச அப்புறம் இந்த ரூம்ல இருக்கிற பொருளை தலையில போட்டுருவேன். அப்புறம் சொல்லுவேன் சாரின்னு. இங்க பாரு, நான் உன்னை தெரியாம வந்து இடிச்சேன். ஆனா நீ வேணும்னே செஞ்சிருக்க. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? உன்னோட அப்பாவித்தனம், உன்னோட அமைதி, இதெல்லாம் உன் முகத்துக்கு சூட்டே ஆகல. நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? இந்த ரூமுக்காக, அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டிக்காக இப்படி சண்டை போட மாட்டாங்க. ஆனா நீ ஒரு ரூமுக்காக என்கிட்ட சண்டை போடுற. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் கோவப்படுற? அந்த ரூம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தனியா இருக்கும்போது அந்த ரூம் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தது. நான் சோகமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, யார்கிட்ட வந்து பேசணும்னு தோணுச்சுனா நான் இந்த ரூம் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பெட் கிட்ட, செவத்து கிட்ட, அப்புறம் சீலிங் கிட்ட. ஆனா நீங்க வந்ததுல இருந்து என்னோட நிம்மதி, தூக்கம் எல்லாமே போயிடுச்சு. நான் எதையும் உன்கிட்ட இருந்து பறிக்கல. உனக்கு முன்னாடியே நான் இங்க இருந்தேன். அந்த பெட்ல நான் தான் தூங்கினேன். ஆனா நாங்க அங்க வந்தப்ப நீ இங்க இல்லையே. நாங்க உன்கிட்ட இருந்து எதையுமே பறிக்கல. ஆனா நீ எங்க கிட்ட இருந்து ரூம பறிச்சுட்ட. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒரு ஐடியா பண்ணுவோம். அப்போ சரி, இதுக்கு நடுவுல ஒரு வழி பண்ணுவோம். கை கொடு, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெவர். சஹானா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா சஹானா மாதிரி யாரது முக்கியம். ஹானஸ்ட், உள்ள எப்படி தெரியவேனோ அப்படிதான் வெளியிலயும் தெரிவேன். ஆனா உன்னோட இந்த போலியான முகத்தை நான் கலைச்சே தீருவேன். நீ கொஞ்சம் கூட ஃபீலே பண்ண மாட்டியா? நீ காரணமே இல்லாம எனக்கு எதிரியா மாறுற. நீ மட்டும் எனக்கு எதிரியா ஆன நிறைய இழக்க வேண்டியதாயிடும். நான் ஷாப்பிங் சீப்பா தான் பண்ணுவேன். ஆனா எதிரிய காஸ்ட்லியா வச்சுப்பேன். புரியுதா? என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நீ தான் வந்திருப்பேன்னு நான் அப்பவே நினைச்சேன். ஆனா வந்ததும் நீ வந்து ஏன் என்ன முதல்லயே பாக்கல? ஐயோ பாட்டி, நான் அப்பயே வந்துட்டேன். ஆனா மேடம் தான் தடுத்துட்டாங்க. அவ உன்ன ஒன்னும் டென்ஷன் ஆக்கலையே. அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. நான் அத பிரக்யா கிட்ட சொல்றேன். அவ ஒருத்திக்கு தான் இவ அடங்குவா. என்ன விஷயம்னு இவங்க கிட்டே கேளுங்க. ஆண்டி, நாங்க சண்டே எல்லாம் போடல. நான் சண்டைன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னா அவ இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாளா? ஐயோ இல்ல பாட்டி, இன்னைக்கு நாள் எப்படி இருந்ததுன்னு கேட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டீங்களா இல்லையான்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அப்படியா? சரி, அப்போ நீ ரூமுக்கு போய் கை கால் முகம்லாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரியா? சரி. நான் 5 நிமிஷத்துல வந்து உன்னை மீட் பண்றேன். அந்த பிளான பத்தி உங்ககிட்ட பேசுறேன். டாட்,
சித்தப்ஸ் எங்க போனாரு? எங்க போறதாலும் இங்க தானே வருவாரு. சரி, இப்போ நீ என்ன Dress போட்டுக்க போறேன்னு சொல்ல. நம்ம ஷாப்பிங் போலாமா? பார்ட்டி Dress வாங்கலாம். நாம ஷாப்பிங்க்கு போகணும்னா முதல்ல டாட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். டாடோட பெர்மிஷன் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா அவர்தான் இல்லையே. Wait, let me call him. போன் இங்கதான் ரிங் ஆகுது. It's there. What's up, girls? என்ன டாட், நீங்க பயமுறுத்திட்டீங்க. Sorry, sweetheart. அடுத்த தடவை பெல் அடிச்சிட்டு வரேன். ஓகேவா? ஓகே, என்ன நடக்குது? டாட், your phone. My phone. அப்புறம் உங்க போன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னோட போன் என் ரூம்ல இல்லாம உன் ரூம்லயா இருக்கும்? ஆனா யார் இப்படி போனை விட்டுட்டு போவாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை அப்டேட்ஸ் வரும்? என்னோட போன்ல 1-2 தான் தேவைப்படும். ஓகே, எதுக்கு இந்த சைலன்ஸ்? வாட் இஸ் இட்? டெல். டாட், எங்களுக்கு ஒண்ணு வேணும். ஆமா, என்ன வேணும்? பெர்மிஷன். அப்புறம் இந்த ராத்திரியில நீ பிரியங்காவை கூட்டிட்டு என் ரூமுக்கு வந்திருக்கேன்னா ஐம் ஷூர் இட்ஸ் நாட் எனிதிங் சிம்பிள். ஏதோ பெருசா இருக்கு. வாட் இஸ் இட்? சித்தப்ஸ், நீங்க இல்லன்னு சொல்லக்கூடாது. பார்ட்டி இல்லனா நீங்க அலோ பண்ணாதான் நாங்க எங்கேயாவது போக முடியும். எங்க போகணும்? பார்ட்டி. சும்மா பார்ட்டிலாம் இல்ல, நைட் பார்ட்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டில இருப்பாங்க. ஆனா பிரியங்கா என் காலேஜ் இல்ல. பட் இருந்தாலும் நான் யார வேணாலும் கூட்டிட்டு போலாம். சோ பிரியங்கா என் கூட வந்தா எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். டாட் ப்ளீஸ், டாட் ப்ளீஸ் ப்ளீஸ் ஐம் சாரி, ப்ளீஸ். பண்ணா அதெல்லாம் போக கூடாது. நோ, ஒருவேளை அது ஜாலியா இருந்தா போலாம். ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா. Really? யா Yes. யா ஹேவ் a fun girls, have a fun. அப்புறம் பிரியங்கா, நோ பாய்ஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, நோ பாய்ஸ். எனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு பிரியங்காக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டல? இப்போ எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. இப்ப 2 நிமிஷத்துக்குள்ள 2 பேரும் வெளியில போனீங்கன்னா நான் எனக்கு போறேன். கொஞ்சம் Bye, 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 Bye. Dad. Have a fun and be safe, girls. Yes, Dad. ஒரு நிமிஷம். யார் இந்த பையன்? விடுப்பா. என்னது? என்ன நீ ஏன் சரிதா ஆண்டி முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்க முயற்சி பண்ண? ஆக்டிங்லாம் பண்ணல, நான் நல்லவன் தான். ஹோஷியார்பூர்ல இருந்து நான் இருக்கேன். ஹோஷியார்பூர்ல இருந்து நீ வரல. என் முன்னாடி இவ்வளவு டிராமா போடணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் சரிதா ஆண்டி வர்றதுக்கு முன்னாடி நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த. அவங்க வந்ததும் ஏதோ நீ அப்படியே நல்லவன்ற மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்ட. இல்ல சஹானா நல்ல பொண்ணுதான், என்ன பத்தி விசாரிச்சான்னு சொன்ன. நீ குழந்தையா இருக்கும்போது ஆன்டி அடிக்ஷன் மாத்திரை உனக்கு யாராவது கொடுத்தாங்களா? அதாவது ரிஷின்ற பேர் கொண்ட பையன் நல்லவனா இருக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆமா, ஆன்டி ரிஷி. மோசமான பசங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்ஃபேக்ட் ரிஷின்ற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதோ ரிஷி முனிவர் மாதிரி நடிக்கிற பாரு, அதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அதாவது நான் தான் உனக்கு ப்ராப்ளம். நான் என்ன சொன்னாலும் சுத்தமா உனக்கு பிடிக்காது. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும், உன் குரல்ல பிடிக்கும், உன் நல்ல எண்ணம் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி நல்லவன் மாதிரி நடிக்கிற பாரு, இதுக்கப்புறம் நடிச்ச மூஞ்சி உடைச்சிருவேன். அப்ப நான் நல்லவன் மாதிரி நடிக்க முயற்சி பண்றேன்னு நினைக்கிறியா? அப்படியா? நான் அங்க பண்ணது உனக்கு பிடிச்சிருந்தது, நீ அத சொல்ல விரும்பல. ஆக்சுவலி உனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நல்லவன்றதுனால பாட்டுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன். பாத்தியா, இப்ப கூட நீ நல்லவன் மாதிரி ஆக்டிங் பண்ற. அப்புறம் எனக்கு நீ இந்த மாதிரி நல்லவன் மாதிரி ஆக்டிங் பண்றது பார்த்தா இரிட்டேட்டா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இப்படி எல்லாம் பண்ணாத. ஏன் நல்லவனா இருக்க கூடாதா? தெரியல. என்ன தெரியல? நான் உன்னோட பார்வைக்கு தப்பானவன், ஆனா என்னோட பார்வைக்கு நீ ரொம்ப நல்லவ. இந்த பொண்ணு சரியான பைத்தியம். இந்த நேரத்தில் மீட் பண்றது நல்லாவா இருக்கும்? இல்ல, இது ரைட் டைம் இல்ல.
அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஃபார்ம்ல நீங்க உங்க பேரு என் ஹஸ்பண்ட்ற இடத்துல ஏன் போட்டீங்க? யாரு ரித்திக்? பூரப் கண்ணா, ஹவ் ஆர் யூ டூயிங்? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ள வாங்க, கமான் வாங்க, உள்ள வாங்க. அப்புறம் நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க? உட்காருங்க. என்ன பார்க்க தானே வந்தீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? ஆக்சுவலி நான் இந்த வழியா போனேன். என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான். இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. திஷாவுக்கு இது பிடிக்காது. என்ன, நான் சொன்னது சரிதானே? நீங்க எதுக்காக வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலி நாங்க ஒரு ஈவென்ட் பண்றோம். ரொம்ப பெருசுலாம் இல்ல, சின்னதுதான். என்னோட கம்பெனி தான் பண்ணுது, ரிதம். அதுக்கான பப்ளிசிட்டி பண்ணணும், அதுதான் இவங்கள பார்க்க வந்தேன். நைஸ். ஒன் செகண்ட். திஷா, பால்கனியை யூஸ் பண்ணிக்குவா? ஷூர். எனக்கு தான் இந்த வீட்ல மரியாதை இல்ல. அட்லீஸ்ட் உன் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்டுக்காவது மரியாதை கொடு. டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கொஞ்சம் கேளு. நான் இப்போ வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்வீட் கடையில வேலை பார்த்தானோ என்னமோ ரொம்ப ஸ்வீட் மாதிரியே நடிக்கிறான். அவன் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா நம்ம ரூம் நம்ம கிட்ட குடுக்கலாம்ல. எவ்வளவு நாளா தங்கிட்டு இருப்பான்? யார திட்டிட்டு இருக்க? ரிஷி. பாவம், அவனை ஏன் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? அவன் உனக்கு பாவமா? பேரு ரிஷின்றதுனால ரிஷி முனிவர்னு நினைச்சுக்கிட்டியா? ஆனா அதான் இல்ல, அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமானவன், கொடூரமானவன். எப்படி கொடூரமானவன் சொல்ற? நேர்மையானவன், ரொம்ப நல்ல பையன். அப்போ உனக்கு நல்லவங்கன்னா யாருன்னு தெரியாதா? நீ ரியாவையும் புரிஞ்சுக்கல, ரிஷியையும் புரிஞ்சுக்கல, நீ ஒரே பக்கமா பாக்குற. நான் அப்படி சொல்லல. அவன் பாக்குறதுக்கு நல்லவனா நேர்மையானவனா இருக்கான். நல்லவனா? அவன் நம்ம ரூம்ல தூங்குறான், அங்கேயே சாப்பிடுறான், அங்கேயே இருக்கான். எனக்கு ரொம்ப கோவம் வருது பிராச்சி. இன்னும் நீ அதையே யோசிச்சுட்டு இருக்க இல்ல? இல்ல, அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு புது விஷயம் நடந்தது. என்னாச்சு? அது அவன் வந்து சஹானா, சஹானா வா, எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. நீயும் என் கூட வா. இல்ல ஆண்டி, என்னால வர முடியாது. இன்னைக்கு காலேஜ்ல முக்கியமான லெக்சர் இருக்கு. என் கூட கோயிலுக்கு வர முடியாது. அப்ப நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவளை நீ எப்ப பழி வாங்க போற? யார் உங்ககிட்ட சண்டை போட்டாங்க? நான் நேத்து காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருந்தேன்ல, அப்போ எதிர்க்க வந்த ஒரு பணக்கார ஜாதி பொண்ணு என்னை இடிச்சிட்டா. உன்னால பாத்து வர முடியாதா? ஏய் கிழவி, உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு பார்த்தா மூளையும் இல்லையா? போலீஸ கூப்பிடுறது கூட இந்த பிரக்யா என்ன விடல தெரியுமா? வெறும் அவளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அங்கிருந்து அவளை போக விட்டுட்டா. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவ மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவ வீட்டுக்கு போய் அவளை இழுத்துட்டு வந்து வெளியில போட்டு 4 அடி அடிச்சு அவளை ஒரு வழி பண்ணிருக்க மாட்டேன். அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் தான் போயிட்டா, மன்னிப்பும் கேட்டுட்டால. அதோட விட்டுருங்க, மேட்டர் முடிச்சிருங்க. அவளை தேடி எதுக்காக அலையணும்? அப்புறம் இந்த போலீஸ் பிரச்சனையெல்லாம் வேண்டாம். இல்ல இல்ல, அப்படி எப்படி விட்டுற முடியும்? அவளை ஒரு வழி பண்ணியே சும்மா ஏத்தி விடாத. எங்கேயோ இருக்கிற கோவத்தை எங்கேயோ காட்டுவேன். நாளைக்கு என் பிரசன்டேஷன் வேற இருக்கு, நான் போய் ரெடி பண்றேன். என்ன இது? அம்மா பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேர் பேரும் பீல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தப்புக்கு பனிஷ்மெண்ட் இவங்க 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. பி ஃபார் பொறுமைன்னு சொல்லி அவங்கள விட்டுடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நம்ம பேரு எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கண்டிப்பா சாதிச்சே ஆகும், சரியா? அப்புறம் இந்த விஷயத்துல பிராச்சி அப்புறம் சித்திய சேர்க்கவே வேண்டாம். குட் ஐடியா, குட் ஐடியா. சாதிச்சு காட்டுவோம். டன் டன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கொண்டு வரேன். நான் இங்க டீ குடிக்க தான் வந்தேன் நினைக்கிறியா? பின்ன ஏதாவது வேலையா வந்தீங்களா? அப்பா, ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றோமே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த ரித்திக் ஏன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்? அவன் என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு எப்ப தோணுதோ வரலாம், எப்ப தோணுதோ போகலாம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் உன்னை லைக் பண்றது உனக்கு தெரியலையா? அவனுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அப்புறம் இத எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? என் மேல அக்கறையா இல்ல கவலையா? உன் மேல இருக்கிற அக்கறை. வேண்டாம் ப்ளீஸ். இப்ப நீங்க பண்றது மத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கு.
என் வீட்டுக்கு யார் வேணாலும் வரதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கலாம். இட்ஸ் மை லைஃப். எனக்கு தெரியும் இது உன்னுடைய லைஃப் தான், இருந்தாலும் அதனாலதான் இது எல்லாமே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு கூட தான் நிறைய விஷயங்கள் பிடிக்கல. அதுக்கு எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலையோ அந்த பொண்ணு தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க. அது நடந்துச்சுல்ல. அண்ட் ரித்திக் இஸ் a nice guy. அவனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது உங்களுக்கு ப்ராப்ளம்னா தட்ஸ் your headache. இங்க பாரு, உனக்கு புரியல. உங்களுக்கு தான் புரியல. எனக்கு ரித்திகால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு இருக்கு. ஃபைன். கதவு அந்த பக்கம் இருக்கு. நான் ஏன் இப்படி பேசினேன்? சித்தி, பிராச்சி, யாராவது என்னோட இயரிங்ஸ பாத்தீங்களா? பிங்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. சித்தி, என்னோட இயரிங்ஸ பாத்தீங்களா? கிடைக்கவே இல்ல. நான் என்னோட ரூம்ல பார்த்தேன். உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? நீ யார்கிட்ட கேட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. ரிஷி சீக்கிரமா லேட் ஆயிடும். லேப்டாப் எடுத்துட்டியா? பிராச்சி, டிஃபன் எடுத்துட்டு போமா. இப்படி மறக்கறத நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. உன் பொருளை எடுத்துட்டு போறது கூட உனக்கு கவனமே இல்ல. நீ தினமும் பாதாம் ஆனா பாதாம் சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சாப்பிடுறது? உன்ன நான் சீரியஸா பேசிட்டு இருக்க. உனக்கு காமெடியா இருக்குல்ல? அம்மா, எனக்கு தான் பாதாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு ஞாபகப்படுத்ததா நீங்க இருக்கீங்களே. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். பாய் பாய். சரி, வா வா வா. நீ பாதாம் சாப்பிடு. அம்மா, எனக்கு பாதாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பாதாம் பிடிக்காதா? அது எப்படி பிடிக்காம போகும்? நான் அவருக்கு கட்டாயப்படுத்தி கொடுப்பேன். அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா நிறுத்துங்கண்ணா. 2 நிமிஷம் நில்லுங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு? ஏன் இப்படி நடுரோல நிறுத்துற? அட நான் இந்த ஏன் கஷ்டப்படுற? ஓபன்ல பேசலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வெளியில வரேன். இதோ வெளியில வந்துடுறேன், பேசலாம். எஸ், வெளியில வந்துட்டேன். எஸ். நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கூட என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ஒரு நாள் என்னையும் மறந்துடுவீங்க. உங்களோட இந்த ஞாபக மறதினால எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு நான் ஓடி வரேன் எல்லா தெரியுமா? வேலையும் விட்டுட்டு என்ன பாக்குறதுக்கு ஓடி வரியா? ஆனா உனக்கு மூச்சே வாங்கலையே. புறவு உனக்கு கேக்குதா? நீங்க- அவ அட- எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தாலாம். அவரை என்னது இது? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ, அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதா இல்ல நாம டிஸ்டர்ப் ஆக கூடாதா? இந்த கிட்டார் இத மறந்துட்டீங்க. இத குடுக்கறதுக்காக தான் ஓடி வந்தேன். உங்களோட கான்செப்ட்ல உங்களோட ஃபேவரட் கிட்டார் இல்லாம நீங்க பாடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதான் வந்தேன். ஆனா எல்லாத்தை விட நீ தானே என்னோட ஃபேவரட். நீ இல்லாம நான் எப்படி பாடுறது? நீ கூட வாயேன். உங்களோட விளையாட்டே போல. நீங்க ஏன் எதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதாவது நான் கிட்டாரை மறந்து வச்சுட்டு வந்தா நீ பின்னாடி வருவேன்னா, நான் டெய்லி ஈவெண்ட் வைப்பேன். டெய்லி கிட்டாரை மறந்துட்டு வருவேன். ஏன்னா உன் கண்ணு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியுது. என் கண்ணுல இப்ப இம்பார்ட்டன்ஸ் தெரியல, நல்ல கோவம் தான் தெரியுது. கோவத்துல கூட நீ அழகா தான் இருக்க. பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை அப்படியே இனிமே நீங்க பாதாம் சாப்பிடணும். பாதாம் சாப்பிட்டீங்கன்னா பாதாம்? ஞாபக மறதி வராது. இந்த மாதிரி நான் ஓடி வர வேண்டி இருக்காது. ஐ ஹேட் பாதாம். பாதாம் நீ எதுக்கு சாப்பிடணும்? எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தத நீ என் கூட இருக்கியே. இதுக்கே உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஹக் அவார்டு. அங்கல்ல இங்க, ஹக் அவார்டு இங்க இருக்கு. வா. இப்ப நீங்க ரோட்ல என்ன பண்றீங்க? சித்தி, சித்தி, எனக்கே ரூம் வேணும். உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னா என்னோட பொருளை யாராவது எடுத்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிராச்சி, உன்னோட எந்த பொருளை எடுத்தா? பாத்தீங்களா, இந்த வீட்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அந்த ரிஷி மேல பாசத்தை காமிக்கிறீங்க. எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அடடடடா, நில்லு. என்னோட செல்ல குட்டி. இப்போ ஓகேவா? நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. ரிஷிக்கு ரூம் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஆனா உனக்காக என் மனசுல இருக்க இடத்த யாராலையும் எடுக்க முடியாது. நிஜமாவா? நிஜமா. அட சித்தி, இங்க பாருங்களேன். இந்த இயரிங்ஸ்ல நான் எதை போட்டுக்கிறது? பர்பிளா இல்ல ப்ளூ கலரா? ப்ளூ எனக்கு நல்லா இருக்கும்னு தோணல. அப்புறம் இது பிங்க். உனக்கு எல்லாம் சூட் ஆகும். இந்த ரிங் உங்களோடதுன்னு நினைக்கிறேன். இது கொடுக்க தான் வந்தேன். எனக்கு ரித்திகால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு இருக்கு.
எங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு ஆபீஸ்ல இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் அப்படி பேசிருக்க கூடாது. திஷாவை பார்க்க போய் அவ கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். திஷா நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இருந்தாலும்